கள்ளக்குறிச்சியில் கிராம உதவியாளர் தற்கொலை. பணிச்சுமையே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியால் வந்த விபரீதமா? போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனார்தங்கல் கிராமத்தில் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்த பெண் ஒருவர் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனார்தங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜாகிதா பேகம். இவர் அப்பகுதியில் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்தார். தற்போது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இவர் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜாகிதா பேகம் இன்று திடீரென தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் தற்கொலை செய்து கொண்டது உறுதியாகியுள்ளது. இருப்பினும் ஜாகிதா பேகத்தின் தற்கொலைக்கு கடும் பணிச்சுமையே காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பங்களை பெறும் பணியால் அவர் கடந்த சில நாட்களாக கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அவர் இந்த விபரீத முடிவை எடுத்ததாகவும் உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளால் ஊழியர்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்படுவதாக கூடி எதிர்க்கட்சிகள் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே பணிச்சுமையை கண்டித்து தமிழகம் முழுவதும் சுமார் 42,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இத்தகைய சூழலில் பெண் உதவியாளர் ஒருவர் பணிச்சுமை காரணமாக உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் சம்பவம் அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.